ஹாய் எவ்ரிவான். மாடு ஒன்றை வாங்கிச் சென்ற 3 முஸ்லிம்கள் மரத்திலே கட்டி வைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று திருகோணமலை புல்மூட்டை பிரதேசத்திலே இடம்பெற்றுள்ளது. மாட்டினை களவாக எடுத்துச் செல்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இவர்கள் கட்டி வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. என்றாலும் இனவாத செயற்பாடாகவே இது இடம்பெற்றதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது. உண்மையில் மாடு களவெடுக்கப்பட்டதா, அதற்காக கட்டப்பட்டனரா, அல்லது இனவாத செயற்பாடாக இது இடம்பெற்றதா? இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ்டெக் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். திருகோணமலை புல்மூட்டை பிரதேசத்திலே நேற்று இரவு மாடு ஒன்றை களவெடுத்து சென்றதாக 3 முஸ்லிம்கள் மரத்திலே கட்டி வைக்கப்பட்டிருந்தனர். இது மிக பெரும் சட்டவிரோதமான செயலாகவே காணப்படுகின்றது. இதில் 2 குற்றங்கள் இடம்பெற்றுள்ளது. 6 மணியின் பின்னர் கால்நடைகளை வாகனத்திலே ஏற்றி செல்ல முடியாத சட்டம் இலங்கையிலே காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் 6 மணிகளின் பின்னரே இவர்கள் கால்நடைகளை ஏற்றி சென்றதாகவும் அதன் அடிப்படையிலே களவெடுத்து செல்வதாக இவர்கள் மரத்திலே கட்டி வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. என்றாலும் இவர்கள் தவறே செய்திருந்தாலும் மரத்தில் கட்டி வைத்து தண்டனை வழங்குவதற்கான அனுமதியை இவர்களுக்கு யார் வழங்கியது என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. சட்டத்தின் முன் இவர்கள் நிறுத்தப்பட வேண்டும். போலீசாரை இது தொடர்பாக விசாரிக்க வேண்டும். குற்றம் செய்திருந்தால் போலீசாரை இவர்களை கைது செய்ய வேண்டும். பொதுமக்கள் இவர்களுக்கு எவ்வாறு தண்டனை வழங்குவது என்ற கேள்வியை எழுப்பியிருந்தது. மீண்டும் இனவாத செயற்பாடுகள் இலங்கையில் அரங்கேறுகின்றதா என்ற கேள்வியும் எழும்பியிருந்தது. என்றாலும் 6 மணிகளின் பின்னர் மாட்டை எடுத்துச் செல்ல முடியாது. அவ்வாறு இவர்கள் சென்றிருந்தால் அதுவும் குற்றமாகவே காணப்படுகின்றது. அதிலும் மாடு எடுத்துச் செல்லும் பொழுது பாதுகாப்பான வாகனத்திலே கொண்டு செல்ல வேண்டும். கூரை உள்ள வாகனத்தில் மாத்திரமே மாட்டினை எடுத்துச் செல்ல முடியும். இவ்வாறான செயற்பாடுகளை செய்யாவிட்டால் அது தவறாகவே காணப்படுகின்றது. என்றாலும் இவர்கள் மாட்டினை வாங்கி எடுத்துச் செல்வதற்கான அனுமதிகளையும் பெற்றிருந்தனர். அதற்கான அனுமதி பத்திரங்களையும் காட்டியிருந்தனர். எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்தில் காவல்துறை இன்றி மக்களால் எவ்வாறு ஒரு மனிதனை மரத்திலே கட்டி வைக்க முடியும் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. 3 பேரை அவமானப்படுத்தும் செயற்பாடாகவே இந்த மரத்திலே கட்டி வைக்கும் செயற்பாடு காணப்படுகின்றது. இவர்கள் குற்றமே செய்திருந்தாலும் இவர்களை போலீஸ் நிலையத்திலே ஒப்படைத்திருக்க வேண்டும். இவர்களை அவமானப்படுத்தும் செயற்பாட்டிலே இவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மிருக வதை என்று கூறுபவர்கள் இறுதியிலே மனித வதையை செய்துள்ளனர். எனவே மிருக வதைக்கு எதிராக போலீஸ் நிலையம் ஊடாக நீதிமன்றமே தீர்ப்பினை வழங்க வேண்டும். இது மனிதனுக்கு எதிராக மனிதர்களே, சாதாரண மனிதர்களே தீர்ப்பினை வழங்கியதை போன்று இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. என்றாலும் இது இனவாத செயற்பாடு கிடையாது. தனி மனிதர்களாலே இந்த செயற்பாடு அரங்கேற்றப்பட்டது. இது இனத்தின் அடிப்படையில் நடைபெறவில்லை என இந்த சம்பவம் இடம்பெற்ற இடத்திலிருந்து தகவல்கள் கூறப்படுகின்றது. என்றாலும் முஸ்லிம்கள் மாட்டினை கொண்டு செல்லும் பொழுது பல ஆண்டுகளாக இலங்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் தற்பொழுது ஓரளவிற்கு இன பிரச்சனைகள் இன்றி மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்கின்றனர். எனவே இவ்வாறான ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமாக இன பிரச்சினை என்று இவற்றை தூண்டாமல் இவ்வாறு குற்றங்கள் இழைக்கப்பட்டால் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். எந்த குற்றம் செய்தாலும் மரத்தில் கட்டி வைத்து இவ்வாறு தண்டனை வழங்க முடியாது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.